இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகிறது இந்த மல்லிகை செடி எப்படி உண்டாக்கினான்ன்றது தான் காட்ட போகிறேன். இந்த மல்லிகை செடி வந்து பூத்துட்டுது. இதுக்கெல்லாம் நட்டு இப்போ 2 கிழமை கிட்ட வருமோ, 2 கிழமைக்கு மேலே வரும். அது வந்து இப்போ முட்டு வந்து பூத்துட்டு இங்கெல்லாம் பக்கத்தில் முட்டுகள் இருக்குது. பாருங்க, நிறைய முட்டுகள் இருக்குது. 2 கிழமை மண்ணுக்கு நட்டு. ஆனால் எப்படி உண்டாக்கினேன்டான் இந்த பதிவில் பார்க்க போகிறேன். முழுமையாக வீடியோவை பாருங்க. கடையில் காசு கொடுத்து மிரத்த வேண்டாமல் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இந்த பதிவில் இன்றைக்கு சமையல் கிடையாது. இன்றைக்கு வந்து மல்லிகை மரம் பதியம் வச்சிருக்கிறேன். அப்போ அதையும் உங்களுக்கு காட்டிட்டு தடி வச்சு தண்ணிக்குள்ளே வச்சு உண்டாக்கலாம். அப்படி எனக்கு தடி வெட்டி வச்சு வேர் விட்டு வந்துட்டுது தண்ணிக்குள்ளே. அப்போ அதையும் நான் காட்டுறேன். பூத்திலுக்குள்ளே வச்சிருக்கிறேன் தண்ணி விட்டு, அதெல்லாம் வேர் விட்டு வந்துட்டுது. திருப்பி நான் இதில் தடி வெட்டி வைக்க போகிறேன். இந்த மரம் வந்து கோயிலில் வாங்கினது. கோயிலில் ஒரு 10 ரூபாய்க்கு சின்ன கண்டாக வாங்கினது. இப்போ நல்ல பெரிய செடியாக வந்துட்டுது. அப்போ இதில் ஒரு தடி வச்சு வெட்டி வச்சு தான் எனக்கு இப்போ வேரெல்லாம் வந்துட்டுது. திருப்பி நான் இதில் இருக்கிற தடியலை வெட்டி தண்ணிக்குள்ளே வைக்க போகிறேன். வேர் விட்டதை நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்ற இது பதியம் வச்சுருக்கிறேன் பாருங்க. இந்த வளைச்சி ஒரு தடியை அப்படி வளைச்சி கொண்டு வந்து பதியம் வச்சுருக்கிறேன். இந்த பாருங்க, பதியம் வச்சுட்டு பேரத்துக்காக வச்சு இல்லாட்டி மேலே வந்துடும் இந்த இது. அதுக்காக பேரத்துக்காக அப்படி நிற்கிறதுக்காக பதியம் வச்சுருக்கு. இது வந்து வேர் விட்டு வேற எப்படியும் 1.5 மாதம் 2 மாதம் கூட செல்லும். இது சில நேரங்களில் 2 மாதம், சில 1.5 மாதம் முன்னுக்கும் வைக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் லேட்டாகும். டக்கண்டு வேர் விடாது, கொஞ்சம் செல்லும். வெயிட் பண்ணணும். அதே மாதிரி தண்ணிக்குள்ளே வச்ச தடியும் கொஞ்சம் வேர் விட்டு வர கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்றது இதுக்குள்ளே இப்போ நான் வந்து இதையும் வெட்ட போகிறேன். வெட்டி தண்ணிக்குள்ளே வைக்க போகிறேன். கொஞ்சத்தை மண்ணுக்குள்ளே நட போகிறேன். அப்போ இதில் நடுவோம், வெட்டி இதில் வெட்டுவோம். ஓகே, ஒரு தடி வெட்ட போகிறேன். வெட்டியாச்சு. மற்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி தண்ணிக்குள்ளே வச்சு அப்படி உண்டாக்குறேன்ண்டு. வேறங்க கடையில் வேணுறேன்டா ஒரு மல்லிகை செடி 15 ரூபாய்க்கு. இந்த போன வருஷம் திருவிழாவுக்குள்ளே வாங்கினேன்னா வந்து விளாசுக்கண்டால் 15 ரூபாய்க்கு வண்டி. நான் காட்டுறேன் உங்களுக்கு வரேன். அது வந்து குண்டு மல்லிகை வாங்கணும்னு நெடுநாள் ஆசை எனக்கு. அப்போ அது கண்டுட்டு உடலை வாங்கி வந்தது. இதில் இந்த செடி வெட்டிட்டேன். இதில் இனி கட் பண்ணி தண்ணிக்குள்ளே வைக்கணும். 3-4 பேர் என்ன கேட்டவ தடி வச்சு உண்டாக்கி தாங்கோ இல்லாட்டி பதியம் வச்சு தாங்கோண்டு. அப்போ உண்டாக்க போகிறேன். வந்தால் எல்லாருக்கும் கொடுக்கலாம் தானே. இது வந்து குண்டு மல்லிகை 15 ரூபாய்க்கு வாங்கினேன் நான். இது வந்து 15 ரூபாய்க்கு வாங்கினான். போன வருஷம் கோயில் திருவிழாவில் கண்டு வாங்கினது. இப்போ வெயில் பட்டு துளிர் பட்டு கொஞ்சம் மொட்டு வருது. இதில் ஒரு குட்டி மொட்டு, இதுலேயும் ஒரு குட்டி மொட்டு வருது. மற்றது இந்த மரம் வந்து வீட்டில் சுவாசிக்கிறதுக்கு நல்லதான்னு சொல்லி ஒரு அக்கா தந்தவா. இப்போ அதுவும் குட்டி போட்டு வருது. இங்கே இப்போ 2 குட்டி போட்டுட்டுது. இது வந்து நல்லது. இலையும் நல்ல வடிவாக இருக்குது. வட்டையில் இப்படி கண்டால் வாங்கி வையுங்க வீட்டில், சுவாசிக்கிறதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லினா. இந்த மரமும் முதல் ஒரு மரத்துலேருந்து பதியம் வச்சு உண்டாக்கின மரம் தான். அது இப்போ வளர்ந்து நல்ல செடியாக வந்துடுது. அப்புறம் இந்த மரத்துலேருந்து நான் இப்போ பதியம் வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்க, பதியம் வச்சிருக்கிறேன். இந்த இதால் அப்படியே வளைச்சி கொண்டு வந்து கீழே தடியில் கொஞ்சமாக சீவி போட்டு இதுக்குள்ள நட்டு விட்டு மேலே மண்ணை போட்டுட்டு விட்டீங்களென்றால் வேர் வரும். கொஞ்சம் நாள் எடுக்கும். சில 2 மாதம் கூட செல்லும். சில வேளை நீண்ட நாளைக்கு அப்படியே விடணும். இது வந்து என்ன மிளகாய் கண்டு. நாங்கள் கடையில் வாங்குகிற பேக்கெட்டு செத்தல் மிளகாய் இருக்குது தானே, அதுக்குள்ள அந்த கொட்டுப்பட்ட விதியல், மிளகாய் செத்தல் விதியல், அதை சும்மா போட்டி விட்டேன். அது கூட முளைச்சி வந்துட்டுது. இதுதான் அந்த வேர் விட்டு வந்த நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, துளிரும் வருது. கீழே வேர் விட்டு இங்கே மரத்தில் துளிர் விடுது.
இது வந்து தண்ணிக்குள்ளே வச்சேனா நான் எப்போ வச்சேனான்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு நவம்பரில் டிசம்பர் அப்படி வச்சுருந்துருப்பேன் நான் நினைக்கிறேன். இதை நான் இப்போ மண் போட்டு உண்டாக்க போகிறேன். உங்களுக்கு காட்டுறேன் இந்த வேர் அப்படி வந்திருக்கின்றது. வாரம் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க தண்ணி விட்டு வந்திருக்கிறேன். இது கனநாள் செய்யணும். சில தண்ணி வற்றி கொண்டு வேறு நாங்கள் தண்ணி மேலே விட்டு விடணும். என்ன கீழே வற்றி கொண்டு இறங்கிடும் தண்ணி. கனநாள் செல்லும். இங்கே பாருங்க வேர் வந்துட்டு இங்கே தெரியுதா? இங்கே அப்படியே நீட்டுக்கு போகுது வேர். எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து இப்போ வெயில் வந்துட்டு தானே. இப்போ துளிர் விட்டு ஜெயிலையும் வருது. என்ன துளிர் வருது. இது நான் வந்து இப்போ மண் வேண்டி வச்சுக்கிறேன். இந்த பேக்கெட் இது வந்து மண் இதுக்குள்ளே நடணும். இது வந்து இதுவும் பச்சையாக இருக்குது. கீழே மேலே காஞ்ச மாதிரி இருக்குது. இது வேற தெரியலை பெருசாக. சும்மா நட்டு விடுவேன். சில அவ்வளோ வரும். நட்டு விடுவேன். இங்கே வேறுங்கோ வேர் வந்துருக்கு. இவ்வளவும் வேர். இதில் இருந்து இதுவும் வேர் கருணாச்சந்து. இதில் இப்போ வெயிலை கண்டால இதில் துளிர் விட்டு வருது. எல்லாம் துளிர் விட்டு இருக்கு. இங்கே வேறுங்கோ இதில் துளிர் விட்டு வந்திருக்குது தண்ணிக்குள்ளே இருந்த வழி. இப்போ நாங்கள் இதை நடுவோம். இந்த மண் போட்டு வச்சுட்டேன். இதுக்குள்ளே நட்டு விடுவோம். இதுதான் மண்ணுக்கு நட்ட மரம். 2 கிழமை கழித்து எடுக்கிறேன். ஒரு பூவும் பூத்துட்டுது பாருங்கோ. சின்ன பூ தான். இனிதான் பெரிய பூவாக வரும். இப்போ சின்ன செடி இப்போ 2 கிழமை தானே வச்சு. நான் வந்து துளிர் விட்டு வந்தது காட்டினான் உங்களுக்கு. அந்த தண்ணிக்குள்ளே இருக்கைக்கே துளிர் விட்டு வந்தேன்ட்டு காட்டினான். அந்த இலை இப்படி பெருத்து வந்துட்டு கொஞ்சம் தான் பெருத்து வந்தது. அப்புறம் அதில் இருந்து இப்போ மொட்டுக்கள் மூண்டு வருது. பொதுவாக மல்லிகை செடியில் துளிர் வரும். வெயில் வந்துள்ள துளிர் வரும். துளிர் வந்து அதுக்கு பிறகு தான் இப்படி மொட்டுக்கள் வரும். ஆனால் இங்கே கீழே வந்து துளிர் விடாமலே அப்படி மொட்டுக்கள் வந்துருக்குது. இதில் வந்துருக்கு. இதில் அதில் ஒரு மொட்டு பூத்தும் விட்டுது. இதெல்லாம் மொட்டி இருக்குது. இங்கே பாருங்க துளிர் வராமலே இலை வராமலே மொட்டுக்கள் வந்துருக்குது. இனி வந்து வெயில் தான். இனி வெயில் காலங்கள் வேறு நல்லா துளிர் விட்டு இலியல் விட்டு நல்லா நிறைய பூ பூக்கும். இந்த மாதிரி கடைகளில் வாங்காமல் நாங்களே இதே மாதிரி உண்டாக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்க்கலாம். இது வந்து அடுக்கு மல்லிகை வந்து இப்போ பூத்திருக்கு. இது வந்து போன வருஷம் கோயிலில் வாங்கினான் 15 கிலோ. எல்லோரும் சொன்னவர் இது சரியான நட்டமண்டு. ஆனால் நான் அடுக்க மல்லிகை வாங்கணுமெண்டு ஆசை, நெடுநாள் ஆசை. அப்போ கண்டுட்டு வாங்கினது. இனி வார வருஷம் இதில் இருந்து நான் பதியம் வச்சோ அல்லது தடி வெட்டி இதே மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சு இல்லை மண்ணுக்குள்ளே நட்டு இந்த மாதிரி இனி உண்டாக்கலாம். உண்டாக்கி இனி அக்கம்பதில் இருக்கிறவ தெரிஞ்சவர்களுக்கு கொடுக்கலாம். ఇక్కడ உள்ளேன்னுண்டா மட்டும் காணாது தானே. பக்கத்து வீடுகளுக்கும் நாங்கள் கொடுத்தா ஒரு சந்தோஷம் தானே. அப்போ இனி அடுத்த வருஷங்களில் பதியம் வச்சு மற்றவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்கலாம். இது பதியம் வச்சா மேலே பேரத்துக்கு வச்சு அதை எடுத்துட்டேன். வேர் வந்துட்டோ தெரியலை. மண் கிண்டி பார்க்கலாம். அப்படி கொஞ்சம் கிண்டி போட்டு பார்க்கலாம். வேர் வந்தால் தெரியும் அப்படியே. ஆனால் நல்லா வேர் வரணும். நல்லா வேர் வந்தால் தான் ஓரளவு நல்லா கொஞ்சம் நீட்டாக வரணும். இந்த அளவு வேறாவது வரணும். இப்போ இந்த சொட்டு இப்படி இருந்தால் வெட்டி வைக்கக்கூடாது. கொஞ்சம் வரணும். வெயிட் பண்ணுவேன். 3 மாதம் அப்படி வெயிட் பண்ணுவேன். 3-4 மாதம் கூட வெயிட் பண்ணலாம். இப்படி கிண்டி பார்த்தா தெரியும் வேர் கொஞ்சமாக அல்லது நல்லா வந்துட்டுதாண்டா நாங்கள் இன்னும் ஒரு சாடிக்குள்ளே இதை மாற்றலாம். அப்படி இதில் வெட்டி போட்டு மாற்றி இன்னும் ஒரு இதுக்குள்ளே வைக்கலாம். இப்போ இதில் பதியம் வச்ச இந்த தண்ணிக்க வச்ச தடி தான் இப்போ எனக்கு பூத்து வந்திருக்குது. அந்த மரத்துலேருந்து வெட்டின தடியல் இந்த தண்ணிக்குள்ளே மறுபடியும் வெட்டி வச்சிருக்கிறேன். அதில் இருந்த மொட்டு தான் நேற்று முந்தின நாள் பூத்து இப்போ காஞ்சிட்டுது. இன்னும் ஒரு மொட்டு இருக்குது. இப்போ அதுவும் பூக்கும் பாருங்கோ. 3-4 தடி வச்சேன்னா இப்போ எல்லாம் வேர் விட்டு வருமன்றது சொல்லலாம். அது சில நேரங்களில் வரலாம், சில நேரங்கள் வராமலும் போகலாம். 3-4 வச்சுருக்கிறேன். இது மண்ணுக்குள்ளே வச்சுருக்கிறேன் பாருங்கோ. மண்ணுக்குள்ளே நட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து பதியம் வச்சது பேரத்துக்கு வச்சது எடுத்துட்டேன் பாருங்கோ.
இது போன வருஷம் இந்த மரத்துலேருந்து ஒரு பதியம் வச்சு பக்கத்து வீட்டு அக்காவுக்கு கொடுத்தேன் நான். இதுக்கும் முதல் இந்த மரமும் இன்னும் ஒரு மரத்துலேருந்து பதியம் வச்ச மரம் தான் இந்த மரம். இப்போ திருப்பி இந்த வருஷம் பதியம் வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி தடியை வச்சு உண்டாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும். இனி வரும் வீடியோக்கள் வருஷம் பெறுதானே, வருஷப்புறம் பிறந்தா இனி பலகாரங்கள் அதெல்லாம் நாங்கள் வீடியோ போடுவோம். பலகாரங்கள் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். மல்லிகை செடி இந்த மாதிரி உண்டாக்கி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக வரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.